வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும்? விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள்லாம் என்ன? விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான சிறப்புகள் என்ன? அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக நம்ம கடவுளை நம்ம வழிபாடு பண்ணும்போது ஒரு சில நேரத்துக்கெலாம் மிகப்பெரிய சக்திகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த வழிபாட்டு முறையை நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா, சத்குரு வெங்கடரமண சித்தர் தான் முதல்ல இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னது சத்குரு வெங்கடரமண சித்தர் தாங்க. இவருடைய ஆசிரமம் இன்னும் திருவண்ணாமலையில் இருக்குங்க. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறது. ஒரு வருடத்தில் இது என்னென்னைக்கு வருது அப்படின்னா, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அப்போது இந்த நாட்களில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அதிகாலை 1:30 காலை 10:30 வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான நேரங்கள் இருக்குங்க. அப்போது இந்த நேரத்தில் உங்களோட ஏரியாவில் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. உங்களோட ஏரியாவில் காலையில் எந்த நேரத்தில் கோயில் திறக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தோடு சேர்த்து அந்த கருவறையை 27 முறை நீங்கள் சுற்றி வரணும். அப்படி நீங்கள் சுற்றி வரும்போது விஷ்ணு சரஸ்நாமம் சொல்லிகிட்டே நீங்கள் சுற்றி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் சுற்றிட்டு வரலாம். அப்போது நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுடைய கணக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதிரிப்பூ 27 ஜவந்தி பூவோ இல்லைன்னா மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா ரோஜா மலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் சுற்றி வந்ததுக்கு பிறகும் இந்த கொடிமரத்தில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு மிஸ் ஆகாதுங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த நேரத்தில் பல பேர் வழிபட்டு அவங்க எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அவயோக திசைகள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் நடந்திருக்காது. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏன்னா கடவுளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கார். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.